நேற்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான வழக்கின் தீர்ப்பு நேற்று இரவு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன, தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்பது குறித்து உங்களிடத்தில் விளக்குவதற்காக இந்த அவசர செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தருணத்தில் வரும் 17ஆம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டத்தை சென்னையில் நடத்த இருக்கிறார். அதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர் ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதம் அனைத்து தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு கட்சியை தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா அவரோட நாளை பிறகு அவர்கள் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் வெளியில் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கணும். இதை தவிர நயனார் நாகேந்திரன், மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சீமான், திரு ஜெகன்மூர்த்தி, ஜி.கே. வாசன், திரு ரவி பச்சமுத்து, மேசிஎஸ், அதோடு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக உடனே ஒரு கேள்வியை கேட்பீங்க, விசிகா கொடுத்தீங்களா சார்? எல்லா கட்சிகளுக்குமே கொடுத்துருக்கோம். யாரையுமே நாங்கள் இதில் விலக்கவில்லை. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அளவில் நடத்த வேண்டும் என்று கொள்கை அளவில் உடன்படக்கூடியவர்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க இன்னைக்கு வாயை மூடிக்கொண்டு இருக்காங்க. என்றாலும் அவர்களுக்கும் இந்த அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கபட நாடகம் அடைகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டு தவறுகிறது. தந்தை பெரியார் சொன்னார், தலையை எண்ணுங்கள், இடஒதுக்கீடு கொடுங்கள். அந்த தலையை எண்ணும் பணியை நான் செய்யவே மாட்டேன். அது எங்களுடைய கடமை அல்ல. அதை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நீலிக்கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திமுக, அதிகாரம் இல்லாததை தனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லக்கூடிய திமுக, பல்வேறு மாநிலங்கள், பீகார், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் மாநில அளவில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி மாநில அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகும் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்வது என்பது, தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண்ணா, தந்தை பெரியார் பிறந்த மண்ணா, இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக நீதி இயக்கமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. பீகார் நடைபெற்ற தேர்தலில் அங்கே பெரும் வெற்றியை பெறுவதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், அங்கே நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற தகவல் வந்தது. அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் வெற்றி பெறுகிறோம், தோல்வி பெறுகிறோம் என்பதற்காக ஒரு இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக தவறுவது என்பது சமூக நீதிக்கு இழைக்கும் பச்சை துரோகம். அந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. இதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் 17ஆம் தேதி தோலுரித்து காட்டுவார். அதற்கான கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர்களுக்கு எழுதிய கடிதம் இன்று பத்திரிகையாளர்களுக்கு அறிக்கையாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, நான் முன்பே குறிப்பிட்டதை போன்று டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பல்வேறு நேற்று இரவிலிருந்து பல்வேறு விதமான விவாதங்கள், ரூமர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தருணத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன, அங்கே என்ன வாதிடப்பட்டது, தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்துள்ளேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 பத்திகள் பாரா கொண்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பு. அதுல பேரா 2 to 14 வரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஏதோ நான் கிளாஸ் இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் இதனுடைய பின்னணியை தயவு செய்து ஊடக நண்பர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரா
2 14 வரை மனுதாரனுடைய வழக்கறிஞர், அதாவது ஐயா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதம் என்ன என்று சொன்னதை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார். அது தீர்ப்பு அல்ல. அதில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வந்து விட்டது என்று சொல்ல, ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்க அத்தனையுமே தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. 12 14 பிறகு 15 20 வரை, பேரா 15 20 வரை தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொன்னதை பதிவு செய்திருக்கிறார். அதுல பேரா 15 20 வரை நீங்க நல்லா பாத்துங்க. 18வது பேராகிராஃப் படிச்சுட்டு சொல்லுவாங்க, பாருங்க எங்களுக்கு சாதகம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு இப்போ சொல்ல வர என்னன்னா, 18வது பேராகிராஃபை 19ஓட சேர்த்து படிக்கணும். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வரிய, ஒரு பேராகிராஃபை, ஒரு பேஜ் எடுத்துட்டு எங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பண்ணா 18ஐயும் 19ஐயும் இணைத்து படிக்கணும். அதற்கு அடுத்து 21 22 23 எங்கள் தரப்பின் வழக்கறிஞருடைய வாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல மனுதாரர், அடுத்தது தேர்தல் ஆணையம், அதற்கு அடுத்தது எங்கள் தரப்பினுடைய வாதம். 24வது பேராகிராஃப்ல கேஸ் என்னன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2026 வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வார் என்றும் தன்னை தானே தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூறுகிறார் என்பதையும், இதுதான் வழக்கு, இது குறித்த தீர்வு செய்வதற்காகத்தான் இந்த தீர்ப்பு என்பதை 24 தெளிவா சொல்லுங்க. கரெக்டுங்களா? 25 32 வரைக்கும், ஃப்ரம் பேரா 22 32 வரைக்கும், அதாவது 25 இல்லங்க, 22 25 32 வரைக்கும், 25 32 வரைக்கும் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை எப்படி தீர்வு செய்ய போகிறோம், எந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்வு செய்ய போகிறோம் என்பதற்கான பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லி, பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்ன, ஒரு அரசியல் கட்சியில் உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டால் அதை தேர்தல் ஆணையம் எந்த அளவு வரை போய் பார்க்கலாம், தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியினுடைய தலைவராக யார் தொடர்கிறார், இதை எப்படி தீர்வு செய்வது என்பது குறித்து இதற்கு முன்பு நடந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அத்தனையும் தெளிவாக அந்த தீர்ப்பிலே அவர்கள் கொடுக்கிறார். 25 32 நான் முன்னாடி 18 சொல்லி கொண்டாடினாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கடுத்து இன்னொரு பேராகிராஃப் சொல்லுவாங்க. யாராவது அங்கிருந்து கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் கேளுங்கன்னு உங்கள்கிட்ட அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த கேள்வி நீங்க கேட்பீங்க. அது என்ன கேள்வினா, இல்ல ஒரு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலா சொல்றேன். பேரா 33 படிச்சீங்களா, பேரா 33 படிச்சீங்களான்னு கேட்பாங்க. பேரா 33ஐ 34ஓடு சேர்த்து படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா 33 38 வரைக்கும் அதுதான் ஜட்ஜ்மெண்டே. ஒரு நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்லுகிறது, இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன என்பதை அவர்கள் சொல்லும்போது 33 38 வரைக்கும், 33 மட்டும் நீங்க தனியா படிச்சீங்கன்னா யாருக்குமே அதிகாரம் இல்லை. நாங்க மருத்துவர் ஐயாவையும் அங்கீகரிக்கல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸையும் அங்கீகரிக்கல, அரசியல் கட்சியில் பிரச்சனை வந்ததுன்னா எங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது, நாங்கள் அதெல்லாம் தலையிட மாட்டோம், முடியாது அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் அந்த சைடில் ரொம்ப பார்க்கும்போது வினோதமா இருக்கு, ஒரு கோமாளித்தனமாகவும் இருக்கு. எப்படின்னா, யாருக்குமே சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம், பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டா பெரிய வெற்றியா. இதுக்காயா 30-40 வருஷமா அரசியல் பண்ணீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை உயிர் கொடுத்து காப்பாத்துறது யாருக்குமே சின்னம் இல்லைன்னு சொல்றதுக்கா? எனக்கு தான் சின்னன்னு சொல்லி போராடுங்க, அது வெற்றின்னு கொண்டாடுங்க, நாங்க சந்தோஷப்படுறோம். ஆனா 33 34 என்ன சொல்லுதுன்னா கோர்ட்டு, அதுதான் நீங்க தெளிவா பார்க்கணும். வேற 34 நான் திருப்பி அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். 33 34
நீ அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனையில தலையிடணும்னா அதுல சின்ன சின்ன பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் அந்த தேர்தல் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனைகளை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுதான் 33ல கடைசியா காம்பிடன்ட் சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட உரிமையை நிலைநாட்டிங்க. நாங்க கொடுத்த கடிதத்தை அடிப்படையா வச்சு, நாங்க ஒருத்தர் அங்கீகரிக்கிறத அடிப்படையா வச்சு நாங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதே வேளையில நாங்க கொடுத்திருக்கோம், இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா நாங்க அதை எப்படி வேணாலும் மாற்றுவோம். இது 33. 34ல இதற்கு முன்பாகவே ஐயா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீங்க நாடுனீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைய ஆர்டிகிள் 226 ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல டிசைட் பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிங்க அப்படின்னு பேரா 34ல சென்னை உயர்நீதிமன்ற கூட்ட தீர்ப்பை அப்படியே அதை திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி பேரா 35ல அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுங்கிறத மீண்டும் சொல்லி தெளிவுபடுத்துறாரு. அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் அங்கீகரித்து அந்த வழிப்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஐயா தரப்புக்கு ஆலோசனை 35ல கொடுக்குது. 36 நீங்க எடுத்து பாருங்க, 37 எடுத்து பாருங்க. எல்லா விஷயமே தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை நாங்கள் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. நம்மளுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அவர்கள் கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு மூகாந்திரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் உங்கள் மூலமாக எழுப்புறேன். ஒரே ஒரு இதுக்காக இதை நாங்கள் கொண்டாடுறோம். இந்த அவங்க தேர்தல் ஆணையம் அன்புமணியினுடைய பதவி காலத்தை 2026 வரை நீட்டித்து 2 முறை கடிதம் கொடுத்தது. ஒன்னு நமக்கு கொடுத்துச்சு, ஒன்னு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கா? அந்த கடிதம் நாங்கள் கொடுக்கல, அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதா? நீங்க நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க 2 கொண்டாட்டம் பண்ணாங்க. சின்னத்தை பிடுங்கிட்டாங்க, கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, யாருக்குமே கட்சி இல்லைன்ட்டாங்க. இதுதானே 3 தான் முதன்மையா அவங்க தரப்புல வைத்த வாதம். கொடுத்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை பேரா 19ல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொன்னேன். உறுதிப்படுத்துறாங்க, நாங்க இதை கொடுத்திருக்கோம், அவங்களுக்கு 26 வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி நீதிபதியும் அதை பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தபடியா மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு எந்த இடத்துல இந்த தீர்ப்புல நேற்று கூட நான் சொன்னேன். நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு இந்த உத்தரவு நகல் வரல, நேற்று இரவு தான் வந்துச்சு. அதற்கு உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டது பிறகு முதல் சந்திப்பு. அதனால தான் முக்கியமானவர்களோட உட்கார்ந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். காலையிலேருந்து ஒரு ரூமரா ஓடிட்டு இருக்கு. இந்த வழக்குல இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லல, வாதமாகவும் நான் சொல்றேன் பாத்துங்க. மனுதாரர் தரப்பு வாதம், தேர்தல் ஆணையத்தோட வாதம், எங்கள் தரப்பு வாதம், நீதிபதியினுடைய கருத்து, எந்த பகுதியிலுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை. அடுத்தது 26 வரை அங்கீகாரம் கொடுத்து அன்புமணிக்கு கொடுத்த கடிதம், அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க, அதை வாதிக்கிறாங்க. அதுல தேர்தல் ஆணையம் எந்த இடத்திலுமே 26 வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது. இன்னொன்று, இவங்களும் சொல்லல அவங்களும் சொல்லனா கூட கோர்ட்டே கூட சொல்லும், நீ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு அந்த பவர் இல்லை, உனக்கு கிடையாது, ஆனா சொல்லும். நீதிமன்றமும் 26 வரை கொடுத்ததை தவறு என்றும் சொல்லவில்லை. ஒருவேளை நீங்க அங்க போறீங்க, இது தவறு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு தான் இந்த தீர்ப்புல நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, உங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை நிரூபிக்க வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிப்பாங்க. இப்ப கூட நான் சொல்றேன், நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் தான் வரேன். எங்களுக்கு 26 வரைக்கும் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கும் தலைவர், நான் மறுக்கிறேன். ஆனால் இப்ப கூட சொல்றேன், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு 2026 வரைக்கும் கொடுத்துட்டதுனாலேயே நாங்க 26 வரைக்கும் நாங்க இருப்போம். எந்த கோர்ட்டும் எங்களை நான் சொல்லல. நீங்க சிவில் கோர்ட்டு போங்க, உங்க கேஸை போடுங்க, நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று வாங்கி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தால் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யும். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன்,
எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. ஒரு மிகப்பெரிய தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே தவறை நிகழ்த்திவிட்டார்கள். அது இர்ரிப்பேரபிள் மிஸ்டேக், காலத்தால் மாற்ற முடியாத பிழை. வேண்டுமென்றே அவசரத்தில், கோபத்தில், ஆத்திரத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அது என்னன்னா, அவர்களுடைய வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாசருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் 28 வரை இருக்கிறது தான் அவங்களுடைய வாதம். கட்சியினுடைய விதிகளின்படி, பைலாவின்படி கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு, அரசியல் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு இத்தனையும் கட்சியினுடைய தலைவர் தான் தலைமை தாங்க முடியும். இத்தனை கூட்டத்தையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும். அவர்கள் வாதப்படியே 28 மே மாதம் 25 வரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால், எப்படி அவர்கள் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டியதாகவும், அந்த கூட்டத்தில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார். யார் அந்த கூட்டத்தை கூட்டது? அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது யார்? அந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? எனவே இந்த தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமானது, இதையும் நீங்க குறிச்சு வச்சுங்க. என்றைக்கு எங்க போனாலும் இதற்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். கட்சியினுடைய விதிகளின்படி மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் என்றைக்கும் அவர் மீது எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. என்னைக்கும் அவர் எதை செய்தாலும் அவர்களை மதிப்பதை, அவர்களை போற்றுவதை, அவரை வணங்குவதை நாங்கள் பின்வாங்க போவதே இல்லை. கட்சியினுடைய விதிப்படி, விதி 13 படி மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கப்படணும். அவருடைய ஆலோசனையின் பேரில், அறிவுறுத்தலின் பேரில் முடிவுகள் மேற்கொள்ளப்படணும். இதை தவிர அவருடைய சபதத்தில் ஒன்று, நான் கட்சியில் எந்த பதவியும் வகிக்க மாட்டேன், எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னதன் அடிப்படையில் ஏறக்குறைய 89 இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதுவரையில் அவர் எந்த பதவியும் அவர் வகிக்கவில்லை, எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. கட்சியினுடைய செயல்பாடுகள், அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கு, கட்சியை செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட பகுதிகள், அந்த செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட பதவியில் தன்னை அவர் இணைத்துக் கொள்ளவே இல்லை. தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட செயலாளர், உயர்மட்ட செயற்குழு, ஒழுங்கு நடவடிக்கை குழு அத்தனையும் இருக்கிறது. இதில் எதிலுமே அவருக்கு அதிகாரம் இல்லை. வருவார், கலந்து கொள்வார். அப்படித்தான் தன்னை அவர் உருவாக்கி கொண்டார். ஆனால் அந்த விதி 13 அடிப்படையில் நாங்கள் நடத்திய பொதுக்குழுவிற்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கிறோம். அவர் எனக்கு அழைப்பே கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் கொடுத்த அழைப்பை வைத்துக் கொண்டு அந்த தேதி வேண்டாம், வேற தேதி மாத்துங்கன்னு அவர் சொல்லல. இன்று வரை அதை டிஸ்பியூட்டே அவங்க பண்ணல. எனவே விதி 13 சொல்லப்பட்ட விதிகளை நாங்கள் பின்பற்றியிருக்கிறோம். இதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று முக்கியமானது, கட்சியினுடைய அடிப்படை விதியை மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரமாண பத்திரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. கட்சியினுடைய அடிப்படை விதி என்னன்னா, விதி 13 திருத்தி பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா மருத்துவர் ஐயாவுக்கு வந்துடும், அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது, இது எல்லாமே அமெண்ட்மெண்ட் தான் சொல்றாங்க. எந்த தப்பை செஞ்சாலும் சரியா செய்யணும். நிறைய படத்துல சொல்லுவாங்க, பண்ற மிஸ்டேக்கை கரெக்டா பண்ணியா, தப்பா பண்ணி மீண்டும் தப்பா மாட்டிக்காதியா பாருங்க. அந்த மாதிரி இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, விதி 33 கீழ் நாங்கள் திருத்தம் பைலாவை அமெண்ட் பண்ணிருக்கோம். இதுவும் இன்னைக்கு இவங்க ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, பைலாவை ரூல் 33 கீழ் நாங்கள் திருத்தம் செய்திருக்கிறோம். அதை எங்க ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல பைலாவை திருத்தம் செய்யணும்னா 2 ஆஸ்பெக்ட். ஒன்னு, ஜெனரல் கவுன்சில்ல தான் பண்ண முடியும். ரெண்டாவது, ஜெனரல் கவுன்சில்ல 3/2 பங்கு பெரும்பான்மையோடு தான் செய்யணும். தீர்மானம் முன்மொழியணும், வாக்கெடுப்பு விடணும், அதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் இவர்கள் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல வச்சதாகவும் ரூல் 33 கீழ் திருத்தம் செய்ததாகவும் பிரமாண பத்திரத்தை போட்டாங்க. இதை மாற்ற முடியுமா? சிவில் கோர்ட்டுக்கு அவங்க எப்படா வருவாங்கன்னு நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கம் ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க, டெல்லிக்கு ஓடுறாங்க, சென்னைக்கு ஓடுறாங்க, தேர்தல் கமிஷனுக்கு ஓடுறாங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஓடுறாங்க, சிபிஐக்கு ஓடுறாங்க, ஐபிக்கெல்லாம் கூட போயிருக்காங்க. இதுக்காக போக வேண்டிய இடம் சிவில் கோர்ட்டியா, அது பக்கத்தில் இருக்கு.
பாரிஸ் கார்னர் இருக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு. போங்க, போய் நீங்க வந்து அதுல ஒரு பெட்டிஷனை போடுங்க. அதுல விதி 33 சொன்ன பாருங்க, அது என்னன்னா பைலாவுடைய சப்ரூல் அமெண்ட் பண்றதுக்காக உள்ள ப்ரொவிஷன். அது பைலாவுடைய சப்ரூல், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதியினுடைய துணை விதிகளை உருவாக்குவதற்கு விதி 33 கீழ் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறத எடுத்து நாங்க பைலாவே மாத்திட்டோம். பைலாவை மாத்துறதுக்கு விதி 34, அந்த 34 தான் நான் சொன்னது சொல்லுது. ஜெனரல் கவுன்சில் நடத்தணும், பொதுக்குழு 2/3 தீர்மானம் நிறைவேற்றணும். அப்ப பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். யார் கூட்ட முடியும்? கட்சி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக செயலாளராக இருக்கக்கூடியவர்களால் தான் கூட்ட முடியும். தலைவர் அதில் தலைமை தாங்க வேண்டும். இதை கூட்டக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வந்திருக்கா? 2026 வரை எங்களுக்கான அனுமதியை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் அடுத்த பொதுக்குழு நடத்தினோம். இப்ப இன்னொன்று சொல்றேன், அந்த பொதுக்குழு கூடாதுன்னு தானே கோர்ட்டுக்கு போனாங்க, சென்னை ஹைகோர்ட்டுக்கு. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பொதுக்குழு நடத்தப்பட்டது. அதுக்கு மேல இது பண்ணியாச்சு. பொதுக்குழுல நாங்க தீர்மானம் போட்டுட்டோம். 2026 வரைக்கும் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா அவங்களுக்கு எடுக்கிறேன்னு தெரியல, அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருந்தாலும் போயிட்டு போகுது. நம்மளோட பழகிட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது தப்பு, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அது கோர்ட்டுக்கு போனாங்களா? நான் சொல்றதுல ஏதாவது லாஜிக் இல்லைன்னா நீங்க திருப்பி என்ன கேளுங்க. அதுவும் பண்ணல. அப்போ இப்போ வந்து எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி. இது வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி வேணாலும் பேசலாம், நம்ம பேச முடியாது. நான் உங்களுக்கு தெளிவா அன்போட நான் அந்த நேரத்தில் சொல்றது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உயர்நீதிமன்றத்தினுடைய டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய லட்சோப லட்ச தொண்டர்களால் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு. இது எந்த விதத்திலும் எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதாகவோ இதை மாற்றி அவர்களுக்கு கொடுப்பதாகவோ யாருக்கும் அதிகாரம் என்று சொல்வதாகவோ எதுவுமே இதில் இல்லை. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு வந்துருச்சு தீர்ப்பு, காப்பி ஆர்டரே வந்துருச்சு. உங்களுக்கு தான் அதிகாரம் வந்துருச்சு. ஆனா நேற்று போய் டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நான் போனேன், கேஸ் நடத்தினேன், கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல டிக்டேட் பண்ணாங்க. நான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். நேற்று முந்தானத்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், இங்க தான் இருக்கேன். உங்களுக்கு தான் ஆர்டர் வந்துச்சு இல்ல? ஏன் அந்த ஒரு ஜி.கே. மணி டெல்லிக்கே உட்காந்துருக்காரு, தேர்தல் கமிஷன் ஓடுறாரு, டெல்லி கோர்ட்டுக்கு ஓடுறாரு. ஏன் ஓடுறீங்க? இதுல இருந்து என்ன தெரியுது? ஜெயிச்சிட்டோன்னு சொன்ன பிறகு நீங்க போய் ஒரு புகார், நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், அது எங்க ஐயாவை நாங்கள் அவமதிக்கிறதா? அவருடைய நற்பெயரை இதை விட மோசமாக கெடுக்கிறதுக்கு வேற யாராலையுமே முடியாது. அவ்வளவு மோசம் பண்றாங்க. நான் கேட்கிறேன், நேத்து டெல்லியில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐயா நேத்து எங்க சார் இருந்தாரு? தைலாபுரத்தில் இருக்காரு. அவருடைய கையெழுத்து போட்டதை டெல்லியில 26ஆம் தேதி போட்ட கடிதத்தை டெல்லியில கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் கொஸ்டின் பண்ணா என்ன சார் ஆகும்? இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்ல மாட்டேன் அதுல என்னென்ன இருக்குன்னு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4/12/2023 வந்து பொதுக்குழுவே கூட்டினதா நீங்க வந்து ஆவணத்தை தாக்கல் பண்ணிட்டீங்க, போலியான ஆவணத்தை தாக்கல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கு. அதை மையப்படுத்தி தான் நாங்க வந்து துணை ஆணையத்தை வந்து நாங்க புகார் மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு கிளாஸ் எடுத்துறேன். முக்கியமான கேள்வி, நியாயமான கேள்வி என்னன்னா, ஒரு கோர்ட்டுல ஏதோ ஒரு அந்த அன்னைக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆவணம் சார் அது? சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல இந்த தேதியில பொதுக்குழுவே நடக்கல, நடக்காத ஒன்றை உணர்ந்துதான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொல்ற ஆவணம் எதுனா, அன்புமணியுடைய பதவி காலத்தை நீட்டித்து கொடுத்த கடிதம் இருக்கு பாத்தீங்களா, 9 செப்டம்பர் 2025. இதுக்கு இல்ல, இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்து இல்ல இல்ல இதுக்கு அடுத்தது பாருங்க. அதாவது 4 டிசம்பர் 2023 வேற 19. நான் முன்னாடி சொன்னல, இந்த கடிதம் தான் எலெக்ஷன் கமிஷனுடைய கவுன்சில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணம். இந்த ஆவணத்தை தான் அடிப்படையாக கொண்டு அவர்கள் புகார் மனு கொடுக்குறாங்க. இந்த ஆவணத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
எங்களுடைய பதவி காலத்தை 26 வரை நீட்டித்ததா சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுக்குழு நடத்தினதாகவோ பொதுக்குழு போனதாகவோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அது ஒரு விஷயம் இருக்கட்டும். இந்த ஆவணத்தை அடிப்படையாக வச்சு ஒரு நீதிமன்றத்தில் தவறான தகவலை சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னா பெர்ஜுரின்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் தவறான தகவலை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நேராக போயெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட முடியாது. அதை முதல்ல ரெஜிஸ்ட்ரார் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்புவார். அட்வொகேட் ஜெனரல் அதை பிரமாபேசி இருக்கான்னு பார்ப்பாரு. பிறகு அதை ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு இது போகும். ஆனால் இங்கே அதுக்கான மூகாந்திரமே இல்லை. நான் ஒன்று சொல்றேன், இந்த கடிதம் வந்து ஃபோர்ஜரி லெட்டர்னு இந்த தீர்ப்பில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? இந்த கடிதம் வந்து ஃபோர்ஜரின்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதாவது இதில் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு சப்மிஷன் வச்சு அந்த சப்மிஷன் அடிப்படையில் ஒரு முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை சொல்றது நியாயம் சொல்றேன். நான் ஒன்று சொல்றேன், 29/4/2025 நல்லா நோட் பண்ணிங்க. 29/4/2025 ஹை லெவல் பொலிட்டிக்கல் மீட்டிங், மாநில தலைமை அரசியல் குழு, அதில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தலைவர்லேருந்து மாற்றி செயல் தலைவராக மாற்றணும்னு சொல்றாங்க. 29ஆம் தேதி கூட்டம் நடந்ததா சொல்றாங்க. எங்க நடந்தது, யார் தலைமை தாங்கினாங்க? அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் கலந்துக்கிட்டாங்க. 3 பேருமே கலந்துக்காம அப்படி ஒரு கூட்டத்தை அவருடைய பதவி காலம் 2025 மே மாதம் வரை இருக்கின்ற பொழுது எப்படி அந்த கூட்டத்தை கூட்ட முடியும்? அது எப்படி சட்டப்பூர்வமாக இருக்கும்? இந்த பதில நாங்க கேட்கலாம். இப்போ நீங்க என்னோட கடிதம் கொடுத்தோன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து தலைவர் பதவியை மாத்திட்டோம். இப்ப டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர், பொருளாளரா வேற ஒருத்தர் போட்டிருக்காங்க, பொதுச் செயலாளரா சங்கரை போட்டிருக்காங்க. அதனால அவங்க தான் இல்ல அதாவது அதனால மாத்திட்டாங்க. இந்த ஆவணத்தை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் 23ல அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவர்ங்கிற மாதிரி 23 அதாவது பாருங்க, நான் திருப்பி சொல்லிடுறேன். உங்க கடிதம் என்னன்னா, உங்க கேள்வி என்ன? அதாவது எப்படி மாத்தினாங்கன்னு கேக்குறீங்க. அவங்க கிட்ட பொருளாளர் இருக்காங்க, அவங்க கிட்ட பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்க கிட்ட தலைவரா இருக்காங்க. அதனால ஒரு நிர்வாக குழுவை கூட்டி மாத்திட்டாங்க. அதாவது ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதே பொதுக்குழு சொல்லுது. பொதுக்குழுவை எப்படி கூட்டணுங்கிறது விதி சொல்லுது. பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுது. இப்படி எதையுமே இல்லாம ஒரு பேப்பர்ல எழுதி நான் இவரை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் என்பது நிறுவனருக்கோ அல்லது தனிநபருக்கோ எங்க இருக்குது? எங்க இருக்குது? அந்த தானாங்கிறது எங்க இருக்குது? நீ எல்லாமே ஏதாவது சட்டியில இருந்தா சார் ஆப்பிள் வரும். நீங்க சொல்றதுல இதுல இருந்து சொல்லுங்க, இதுல இருந்து நீங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு சொல்ல நண்பர் கேட்டார், 23ஆம் தேதி வருஷம் நடந்துச்சு போச்சு அப்படின்னு. நான் சொல்றேன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 2022ஆம் ஆண்டு கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்களை கொடுக்கிறோம். தொடர்ந்து அதில் பல்வேறு விதமான கேள்விகள், அவங்கள்ட்ட இருந்து கொரிஸ் வரும். இதெல்லாம் கொடுத்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி வந்தது 23ல வந்து அப்போ அதிலிருந்து அவர்கள் 3 ஆண்டுகள் அப்படின்னு அவங்க கையில வந்து அவங்க கொடுத்து ஆத்தரைஸ் பண்ணி அனுப்புறப்ப 23 கொடுத்தாங்க. அதனால 26 வரை என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அதுலயும் அந்த மே மாசம் வருது, அதனால பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம நீட்டிச்சு ஒரு நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு நான்சென்ஸா நியூசென்ஸ் பண்றதுன்னா அது இதான் சொல்லுவேன். எந்த விதமான அடிப்படை மூகாந்திரமே இல்லாம ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாக்கா இந்த சிஸ்டத்தை பண்ணா போதும். எங்களுடைய வேலை வரக்கூடிய தேர்தலை பார்க்கணும். நாங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்கோம். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், தோற்கடிக்கணும், திமுகவிற்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கணும். அதற்காக நாங்களுடைய பெரும் பயணத்தை போனோம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்காம ஏமாத்திருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏமாத்திருக்காங்க. அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி போராட்டம் நடத்துறோம். மருத்துவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னைக்கு மகளிர் உரிமை மீட்பு என்று சொல்லிட்டு நேற்று காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சுற்றுப்பயணம் பெற்றிருக்காங்க. 9ஆம் தேதி ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர் கொண்ட கட்சியினுடைய அனைத்து செயலாளர்கள் கூட்டத்தை நாங்கள் வந்து மகாபலிபுரத்தில் கான்ஃபரன்ஸ்ல போட்டிருக்கோம். நாங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வெளியூர்
பிரதிநிதிகளை நியமனம் செய்து தேர்தலை சந்திப்பதற்கான களப்பணிகளை அங்க மாற்றிட்டு இருக்கோம். பூத் கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும், இழந்த அங்கீகாரத்தை பெற்றாக வேண்டும். 26 அமைய இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய வகையில் அந்த இடத்திற்கு எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோடு நோக்கத்தோடு நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயணத்தை திசை திருப்பதற்கும் ஏன் திசை திருப்புறாங்க, இதுல என்ன நோக்கம், இது ஏன் இப்படி நடக்குது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திமுக 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 அறிவாலயத்திலிருந்து கொடுக்கக்கூடிய குறு செய்திகள் SMS சொல்லுவாங்கல்ல, அதை இந்த இடத்திலிருந்து மரியாதைக்குரிய GK மணி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கட்சியை உடைக்கணும், கட்சியை பிரிக்கணும், கட்சியினுடைய பலத்தை பலவீனப்படுத்தணும், அந்த வேலையை செஞ்சிருக்காரு. ஒருபோதும் நடக்காது, நடக்க அனுமதி. 36 உங்களுடைய பதில் என்ன சார்? 36 37 உங்களுடைய பதில் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்குள்ள தலையிடவே முடியாது, அப்ப எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி தான் தலைவர் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. 36 37 உங்க பதில் என்ன சார்? அழகா இருக்கு. நீங்க திரும்ப பெற்றிருக்கிறதா 23 26 வரைக்கும் கொடுத்த ஆவணத்தை நாங்க தவறுதலா கொடுத்துருக்கோம். எங்க இருக்குன்னா நீங்க நல்ல கேள்விதான் கேக்குறீங்க. இந்த கேள்வி எல்லாம் இதுல நீங்க சொல்றது லாஜிக்கா இல்லையே சார். 22 25 பொதுக்குழுல தீர்மானமா போடுறீங்க. தேர்தல் ஆணையத்தோட நடைமுறை இப்படி போயிட்டு இருக்கனால 23 இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன், நான் மாத்திட்டது லாஜிக்கா லாஜிக் நல்ல லாஜிக் என்னன்னா ஒரு நிமிஷம் 36 36 ரொம்ப சிம்பிள். 36 37 36 என்ன 36 35 36 என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவெடுத்து நாங்க ஒண்ணு சொல்லிட்டோம்னா அதுவே நிரந்தரமானது அல்ல, அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது, அதுதான் அதனுடைய பொருள். நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நம்ம கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா பிரச்சனைக்குரிய நபர் கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா தேர்தல் ஆணையம் 26 வரை எங்களுக்கு அனுமதியை கொடுத்துருச்சா? எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கும் போது இதன் மீது தானே உங்களுக்கு எதிர்ப்பு? சொல்லு, யார் சொல்லணும்? கோர்ட். இவர் என்ன நீங்க உங்களுக்கு தலைவர் நீங்க தான் உரிமையில் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி உங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே. சரி நாங்க சொல்றேன், கோர்ட்ல கேவியட் போட்டது யாரு? கேவியட் போட்டவங்க கோர்ட்ல கேஸ் போடுவாங்களா? பேசிக்கா சொல்லுங்க. என் மேல எனக்கு நான் நல்லா இருக்கேன், உறுதியா இருக்கேன், கேஸ் ஏதாவது போட்டக்கூடாது, போட்டாக்க என்ன கேட்காம விசாரிக்க கூடாது, அதான கேவியட் நீங்களே போடுவீங்க, கேஸையும் நீங்களே போடுவீங்க. இப்ப எங்களை பார்த்து நீங்க கோர்ட்டுக்கு போங்க. இது என்னங்க இது? நாங்க என்ன செய்யணும், நீங்க யாருக்கு சொல்றதுக்கு? எங்களுக்கு இது இப்ப இவ்வளவு நாள் கட்சி நடத்துறோம், தேர்தலை பார்க்க போறோம், இதற்கான பணிகளை மேற்கொள்றோம். எங்களுக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு இதுல வருதுன்னா நாங்க என்ன உங்களெல்லாம் கேட்போமா? GK மணி கூட்டு கேட்போமா? ஐயா என்ன பண்ணலாமே? எங்களுக்கு தெரியாது. நீங்க செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒழுங்கா பண்ணாம தப்பா பண்ணி இன்னைக்கு பித்தம் தலைக்கேறி போய் என்ன செய்யறது தெரியாம செஞ்சுட்டு. நான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம், இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டேன். எங்களுடைய பயணம் என்பது தேர்தலை சந்திப்பது என்பதை உங்களை சொல்லியிருக்கிறேன். 17ஆம் தேதி எங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்புக்கான போராட்டம் நடக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக 26 வரை அவர்கள் தொடர்வார் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி பத்திரிகை தொலைக்காட்சி பாமக உடைக்கணும்னு சொல்லி GK மணி குடிச்சாட்டீங்க. அவருக்கு என்ன லாபம்? பாமக உடைக்கணும், இவருக்கு என்ன லாபம்? அவர் என்ன வாங்கிருக்காரோ அதான் லாபம். என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் கேக்குறேங்க, 25 வருஷம் இந்த கட்சியில் இருந்தாரு. நான் சொல்லக்கூடாது, திரும்பி நேற்று சொன்னதுதான். 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரத்தினுடைய உச்சத்தை சுவைத்தவர், ரசித்தவர், அதை என்ஜாய் பண்ணவர் மரியாதைக்குரிய GK மணி அவர்கள். இந்த கட்சியில் ஒரு சின்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்த அவர் துணை போகலாமா? பெற்ற மகன் மீதே புகார் கொடுக்க தந்தையிடம் ஒரு பேப்பர்ல கடிதத்தில் கையெழுத்து வாங்கலாமா? இந்த வேலையை யாராவது செய்வாங்களா சார்? யாராவது செய்வாங்களா சொல்லுங்க? அப்படியே அவர் வயது முதுமை, கொடுக்குற பேப்பர்ல கொடுங்க அப்படின்னாக்கா அவர் சீனியரு 87 87 உடனே இது மாதிரி ஒரு கடிதம் ஏன் கொடுங்க கைது போட்டாரு. உடனே கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு உடனே ஊடகத்தெல்லாம் கூப்பிட்டு இப்ப யார் மூலியமா யாரை தாக்குகிறார் பாருங்க. ஐயா என்ற கை விரலை கொண்டு
அன்புமணி என்ற கண்ணை ஜி.கே. மணி குத்துகிறார். நியாயமா இது? இப்படி ஒரு காரியத்தை ஜி.கே. மணி செய்யறாருன்னு கூட தெரியாம எங்க ஐயா அதுக்கு இருந்துட்டு இருக்காரு. மாம்பழம் சின்னம் வந்து காமன் சின்னம் சூப்பர். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னமா இல்ல. 2 பேரும் அந்த சின்னத்தை கிளைம் பண்ணீங்கன்னா அப்ப தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை 2 பேரும் தரப்புக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதாவது அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் இயக்கங்கள் இதற்கு முன்பாக அங்கீகாரம் பெற்றிருந்து பிறகு அங்கீகாரத்தை இழந்தால் ஒவ்வொரு பொது தேர்தலிலும் குறைந்தபட்சம் 1% ஓட்டு. நல்லா தெரிஞ்சுங்க. அதுதான் பேரா 10A உடைய கன்செஷன் சலுகை. ஒரு பொது தேர்தலிலும் குறைஞ்சபட்சம் 1% ஓட்டு அத்தனை பொது தேர்தலிலும் கட்டாயம் போட்டிடணும். போட்டிட்டீங்கன்னா சாதாரணமாக மனு தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த இது வந்து நமக்கு கிடைச்சிடும். அதன் அடிப்படையில் நமக்கு அந்த சின்னம் கிடைக்கப்பட்டது. 2026 வரக்கூடிய பொது தேர்தலில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து மாம்பழம் சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதை பத்தி நீங்க கவலைப்படுறதுன்னா எங்க மேல உள்ள பாசத்துல கேக்குறீங்க, என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க. நாங்க இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க வந்து ஒரு இன்புட்டா எடுத்துக்கிறோம். சார், அன்புமணி சிபிஐ வழக்கு விசாரணை இருக்கு. இந்த நேரத்துல வந்து தேர்தல் ஆணையத்தில் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற அதனாலதான் நேத்து கொடுத்த அந்த கடிதம் அந்த புகார் தரப்ப நான் அதிகமா அது உள்ள பேச விரும்பல. அது வந்து ஒரு நியாயமற்றது, முறையற்றது, தர்மமற்றது. இன்னைக்கு வந்து 10 மாதம் சுமந்து பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஒரு தந்தை எப்படி நடந்துக்கணும் போகணும் அப்படிங்கிற வாதம் தமிழ்நாடு முழுவதும் எழுதிட்டு. எனவே நான் அதை பற்றி இப்ப பேச விரும்பல. அந்த வழக்கு போட்டு அது போய் சிபிஐ போய் விசாரிச்சு சார்ஜ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆகி கோர்ட்ல சும்மா நிக்குது. அதோட சேர்ந்து விசாரிக்கணும். பாமகவுடைய தலைவர் பதவி 3 ஆண்டுகள் தான் அப்படிங்கறத விதி இருக்கா? 3 ஆண்டுகள் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது தானா ரத்து ஆயிடும். இதற்கு முன்னே ஜி.கே. மணி அவர்கள் 25 வருஷம் இருந்தார். 2010 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 13 பதவி காலம் முடியுது. 2013 ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையின் காரணமா இந்த விஷயம் எங்களால் நடத்த முடியல, 2014 வரைக்கும் என்னுடைய பதவி காலத்தை நீட்டிக்கணும் கொடுக்குறாரு. எங்களுடைய பைலா என்ன சொன்னது, கட்சியினுடைய அமைப்பு தேர்தலை இயல்பாக கேஷுவலி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் நடத்தணும். நார்மலி ஒரு சாதாரணமாக கட்சி தேர்தலை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தணும். அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தி முடிக்கலன்னா உடனடியா அந்த அதிகாரம் மருத்துவர் ஐயா கிட்ட போயிடணும். உடனடியா அந்த தலைவர் பதவி இழந்துருவாருன்னோ, அதற்கு பிறகு அவர் தலைவராக தொடர முடியாது என்பதோ எங்களோட பைலாவில் கிடையாது. அடுத்து தேர்தல் செய்ய வருகிற அவர் தான் இருப்பார். அடுத்து தேர்வு செய்யல பண்ணலன்னு சொன்னா உடனே யாரோ ஒருத்தர், அது ஐயாவாக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர், உடனே நான் தலைவராயிட்டேன் தன்னைத்தானே. ஐயா அறிவிச்சார்ல தைலாபுரத்துல தலைவர்னு. அப்ப ஹிந்துலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் நடந்துச்சு. மரியாதைக்கும் டாக்டர் ராமதாஸ் ஹிம்செல்ஃப் டிக்ளேர்ட் அஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வந்துச்சு. தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொண்டாரு வந்துச்சு. ஒரு கட்சி 1989 உருவாக்குறார். ஃபவுண்டர் அவர் தான், தலைவர் அவர் தான். ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஆனால் செய்துட்டதுனாலே அந்த கம்பெனியை அவரே வந்து தன்னையே தன்னை டிக்ளேர் பண்ண. இது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார், இது ஒரு ஜனநாயக இயக்கம். பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம். எங்க ஐயா பலமுறை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுவாரு, தேர்தல் நெருங்குகிற போது நீங்களாம் அவரை போய் கேட்பீங்க, யாருடைய கூட்டணி யாருடைய கூட்டணின்னு கேட்பேன். அப்போ வந்து நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லுவாரா? பொதுக்குழு முடிவு சொல்லி அறிவிக்கும். அப்ப அந்த பொதுக்குழுல ஒரு முடிவு எடுப்போம். என்னன்னா, அதுக்கு தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதற்கான அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, டெலிகேட்டா பண்ண முடியும். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஐயா கூட்டணி முடிவு பண்ணியிருக்காரு, வேட்பாளரை தேர்வு பண்ணியிருக்காரு. இந்த தேர்தல் ஐயா இல்லாத ஒரு சூழல்ல தேர்தல் சந்திக்கிறீங்க, இது எவ்வளவு சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை லாவகமாக கையாளுவார். தன்னுடைய 28 வருட அனுபவம் அவருக்கு, அரசியலில் பல தேர்தல்களை சந்தித்தவர், இளம் வயதில் மிகச்சிறந்த ஒரு மத்திய அமைச்சர் என்ற பாராட்டை இந்தியா முழுவதும் பெற்றவர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூட இது என்ன பார்ட்டின்னு அந்த ஜட்ஜி கேட்டாங்க. அந்த நீதிபதி மினி சொன்னாங்க, பாட்டாளி மகன் எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, எந்த கட்சினாரு. எங்க கவுன்சில் சொன்னார், ஒன்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பப்ளிக் பிளேஸ் ஸ்மோக்கிங் ஆஃப் டொபாக்கோ இஸ் ப்ரொஹிபிட்டட். ஒரே வார்த்தை, ஓ அந்த கட்சியா என்று சொன்னார். அந்த அளவிற்கான அங்கீகாரத்தை, அந்த அளவிற்கான ஒரு நற்பெயரை
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார். எனவே 96,000 கிராமங்களுக்கு சாலையில நடந்து போய் நான் கட்சியை வளர்த்தேன் ஏன் சூழ்ச்சியால கட்சியை பறிச்சுக்கிட்டாரு திரு அன்புமணி. இது கட்சி திருட்டு செயல் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறார். நான் முன்னாடியே அதை சொல்லிட்டேன். அதாவது தந்தை மகன் ஒரு வீடு, அந்த வீட்டுல இருந்து என்ன திருடிட்டாங்க, இது அதை திருடிட்டாங்கன்னு சொல்றாரு. தைலாபுரத்திலிருந்து ஒரு பதவிய பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய திரு ஜி கே மணி தன்னுடைய மகனுக்கு திருடி இருக்காரு நாங்க இல்லாத நேரத்தில். இதுதான் திருட்டு. அதனால நீங்க கட்சியினுடைய தலைவரா நாம இருக்கிறோம். இப்ப நீங்க கூட பாருங்க, நேத்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க கடைசியா, அதை சொல்லிடுறேன். இன்றையிலிருந்து கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. இதிலிருந்து இந்த தீர்ப்பிலிருந்து. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜி கே மணி தான் அன்புமணி தான் தலைவர்ங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. அப்ப இதுல இருந்து வந்துருச்சுன்னு சொன்னா இதுல எங்க வந்துருக்கு? எனவே இதெல்லாம் பேசணும்னா நிறைய பேசிட்டு இருக்கணும். அதனால எங்களை பொறுத்தவரையில் உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் கட்சி சிறப்பாக செயல்படும். எதிர்கால தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். நன்றி. தந்தை மகன் பிரச்சனை தான் சமரசம் இந்த நேரத்தில் தேவைப்படுது. நேற்று டெல்லியில ஜி கே மணி அவர் பேசும்பொழுது பல நாட்களாக ராமதாஸ் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காத்திருந்தாரு. ஆனா அன்புமணி வரல. சமரசம் வேண்டும்னா அன்புமணி வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. சமரசத்திற்கு அன்புமணியோ நேரடியா செல்வாரா? சமரசம் எதுன்னு எட்டுமா? அதாவது ஜஸ்டிஸ் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இருக்காருல்ல, அவருடைய தீர்ப்பு பாஸ் அவுட் பண்றாரு. 2 பேரும் கூப்பிட்டாங்க, அவங்களும் வரட்டாங்க. ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போய் கலந்துக்கிட்டார். ஆனா அவரு கலந்துக்கல. யாரு? இதுல பேரா 19 மீண்டும் அதை பதிவு செய்யறாங்க. இந்த இதுல கூட இப்பொழுது கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை சொன்னார்கள். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாக வேண்டும். அதற்கான சூழல் இப்பொழுது இருப்பதாக தெரியும். திமுக கட்சியை உடைக்கிறதுன்னு சொல்லுங்க. அதிமுக பொதுச்செயலாளர் நீங்க சொல்லிச்சீங்க. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய ஆசை என்ன? கட்சி விவகாரத்தை திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். நீங்க பலமா பண்றீங்க. கட்சி 2 பேர் சேராத பத்தி எடப்பாடியோட பதில் என்ன? அதாவது அது நாங்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்க போனோம். அழைப்பு விடுத்தோம். தமிழகத்தினுடைய அரசியல் அல்ல, தமிழகத்தினுடைய பொதுவான விஷயங்கள் பேசணும். அதே சமயத்தில் கட்சியினுடைய கூட்டணி சம்பந்தமா முடிவெடுப்பு என்பது கட்சியினுடைய தலைமை முடிவெடுப்பு. 2 பேர் சேர்ந்ததை பத்தி அவருடைய கருத்து நல்ல நல்ல செய்தி உங்களுக்கு வருது. ஏன் அவசரம் பண்ணுங்க? மீண்டும் 20 இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? யார் 2 பேரும்? பாமக நிறுவனரும் பாமக தலைவரும். உங்களால் மூலமா நடந்துச்சுன்னா சந்தோஷம். பிசிகே ஒரு கேள்வி இருக்கு. வட மாவட்டங்கள்ல தேமுதிகவும் பாமகவும் வடங்கி நடந்துச்சு. அதனால திமுக கூட்டணியில எங்களுக்கு கூடுதலா இரட்டை இலக்கத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை மேற்கோள் காட்டி திமுக பேசலாம். நான் திரும்பி இதே மாதிரி நான் சொல்றேன், இந்த தேர்தலில் விசிகே படுதோல்வி அடைவது. வெகுஜன மக்களுடைய விரோதமாக, வெகுஜன மக்களுடைய வெறுப்பை விடுதலை சிறுத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்டமாக வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பணியை அவங்க கட்சிக்காரங்க செய்யறாங்க. தேவைப்படும் போது பட்டியலின சமூகத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய வேலையையும், தேவைப்படும் போது சமூக நீதி பேசக்கூடிய நபராகவும் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு கூட நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கோம். இப்ப நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கோம். எனவே இந்த தேர்தலில் உரிய பாடத்தை தமிழக மக்கள் விடுதலை சிறுத்தைக்கு போட்டுவார்கள். பாமக குற்றச்சாட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் சமூக நீதிக்காக போராடுறாரு. அன்புமணி தலைமையை எடுத்துக்கிறது அது ஜாதி முறை உருவாக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு விவாதங்களையும் தொடர்ந்து சொல்றாங்க. சரி, பேசலாம். தேங்க்யூ.